எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, 46 பஸ்ட் சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம 28 இன்ச்சிலிருந்து 44 இன்ச் வரைக்குமான ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்த்துருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய 46 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம பார்க்க போறோம். ஈஸியா பிகினருக்கு கூட விளங்குற மாதிரி நான் வந்து சொல்லி தர போறேன். அதே மாதிரி இந்த சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கட்டிங் வந்து நான் ஒரு கஸ்டமருக்காக வந்து 46 இன்ச் பஸ்ட் சைஸோட ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். அதுக்கான கட்டிங்க தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கொள்றேன். பார்த்தீங்கன்னா, மேல ஒரு 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்காக விட்டுக்கொள்றேன். விட்டுட்டு கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெடி அளவு நான் 15 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து கீழ வந்து விட்டுருக்கிறேன். அதே அளவ நான் பக்கத்துலயும் வந்து நான் 15 இன்ச்சையும் மார்க் பண்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, 1/2 இன்ச் வந்து கீழ தையலுக்காக விட்டுருக்கிறேன். இந்த 15 இன்ச்ன்றது நம்மளுடைய ரெடி அளவுன்றதால, நம்மளுடைய கீழ மார்க் பண்ணக்கூடிய அந்த கோட்ல இருந்து நீங்க மெஷர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கொள்றேன். நான் இப்போ சொல்லக்கூடிய மெஷர்மென்ட் எல்லாமே 46 இன்ச் ஒரு பஸ்ட் சைஸ் உள்ள ஒருத்தருக்குரிய அளவு. நீங்க வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுகள வந்து நீங்க மாத்திக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து 7.5. ஆனா, நான் இதில வந்து அ ஒவ்வொரு வீடியோவிலயும் சொல்றேன் நான், நம்மளுடைய ஆம்கோல் லென்த் எவ்வளவோ, அதே தான் நம்முடைய ஷோல்டர் லென்த் அண்டு. நான் இதில வரக்கூடிய பிரச்சனையும் வந்து உங்களுக்கு நான் கிளியரா சொல்லணும்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நான் இப்ப என்னுடைய ஷோல்டரா வந்து 6.5 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 6.5 தான் நான் என்னுடைய ஆம்கோல் லென்த்தும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, செஸ்ட் வந்து நமக்கு 12.5 வந்து வருது. அத வந்து நான் மார்க் பண்றேன். 12.5 மார்க் பண்ணிட்டு, அத கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தையல் இடைவெளிக்காக 1 1/2 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளணும். அதையும் நான் மார்க் பண்ணி கொள்றேன். மார்க் பண்ணிட்டு, உங்களுடைய கோர்னர்ல இருந்து நீங்க 1 1/4 வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து உங்களுடைய ஆர்ம்கோல் வளைவா வந்து வரப்போகுது. இந்த ஆர்ம்கோல் வளைவ அடுத்ததா நம்ம மெஷர் பண்ணி பார்க்க போறோம். மெஷர் பண்ணி பார்க்குறப்ப, நம்மளுடைய 46 இன்ச் வந்து 46 இன்ச்சுக்கு நம்மளுடைய ஆர்ம்கோல் வளைவு பார்த்தீங்கன்னா, 10 1/2 வந்து வரணும். 10 1/2க்கு எனக்கு 11 1/2 வந்து வருது. ஸோ, நமக்கு 10 1/2 வர வேண்டிய இடத்துல 11 1/2 வருதுன்னு சொல்லக்குள்ள, நம்மளுடைய ஆர்ம்கோ லென்த்ல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுவீங்க. 46 இன்ச்சுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து 6 1/2 வந்து நம்மளுடைய ஆர்ம்கோ லென்த். இதுல வந்து நீங்க குறைச்சா உங்களுடைய அக்குள் பகுதி, அதாவது ஆர்ம்கோல் பகுதியில வந்து இறுக்கமா வந்து ப்ளவுஸ் வந்து போட இயலாத மாதிரி இருக்கும். இப்படி வாரப்ப உங்களுடைய ஆர்ம்கோல் லென்த்ல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாம உங்களுடைய ஷோல்டர்ல தான் நீங்க வந்து உங்களுடைய அ அ ஷோல்டர்ல வந்து நீங்க வந்து கூட்டிக் கொள்ளலாம். அதாவது ஷோல்டர்ன்ற அளவு நான் 6 1/2 மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் 7 1/2 வந்து மார்க் பண்ண போறேன். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய, அதாவது 46 இன்ச்சுக்கு உங்களுடைய மேக்ஸிமம் அளவு பார்த்தீங்கன்னா, ஆம்கோலின்ட லென்த் அளவு 6 1/2 இன்ச். இந்த மாதிரி நீங்க 6 1/2 இன்ச் மார்க் பண்ணோனே, இத விட அதாவது 10 1/2 இன்ச் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு 11 1/2 இன்ச் வருதுன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய ஷோல்டர்ல வந்து நீங்க கூட்டிக் கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுடைய ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, எனக்கு 17 இன்ச் வந்து வந்தது. இந்த 17 இன்ச்ச நான் 2ஆல டிவைட் பண்ணிட்டு, அ அதிலருந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு நான் எடுத்துக்கொள்ள போறேன். இந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு ஓகேயா வந்து நம்மளுடைய ஆர்ம்கோல் லென்த்தா இருக்கட்டும், நம்மளுடைய ஆர்ம்கோல் சுற்றளவா இருக்கட்டும், நம்மளுடைய ஷோல்டரா இருக்கட்டும், நமக்கு வந்து சரியான அளவுல வந்து வந்திருக்கும். நான் இப்ப அதன்படி 7 1/2 வந்து எடுத்திருக்கிறேன்.
ஸோ 7.5 நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 7.5 மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து லைன் போட்டுக்கொள்வோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷோல்டரில் வந்து நம்ம 7.5 வந்து எடுத்திருக்கிறோம். அதே நம்மளுடைய ஆம்கோல் லென்த்தில் வந்து நம்ம 6.5 வந்து எடுத்திருக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வரப்ப நீங்கள் இப்படியும் வந்து உங்களுடைய ஆம்கோல் லென்த்தில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஷோல்டரில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, நம்முடைய கோர்னர்லேருந்து 1.25 வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணி வளைவை வந்து வளைச்சு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ வளைச்சிட்டு இப்போ நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப உங்களுடைய 10.5 வந்து சரியாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு 10.5க்கு ஒரு புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து கூட வந்தா தான் நீங்க வந்து அதிகமா வருதுன்றக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய ஷோல்டர்லயோ இல்ல ஆர்ம்ஹோல் லென்த்லயோ வந்து நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்ப நான் எனக்கு வந்து 10.5க்கு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஸோ அத வந்து அப்படியே நான் எடுத்துக்கொள்றேன். அதே மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம 7.5 எடுத்திருக்கிறோம். ஆர்ம்ஹோல் லென்த் பார்த்தீங்கன்னா 6.5 எடுத்திருக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு இப்ப முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெக்கின்ட விட்த் அதாவது நெக்கின்ட அகலம் வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ நெக்கின்ட அகலம் நான் 3.25 வந்து எடுத்திருக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமா கேட்டதுனால நான் 3.25 எடுத்திருக்கிறேன். நார்மலா நீங்க வைக்கிறீங்கன்னா 3.25 வந்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்மளுடைய பேக் கழுத்தின் லென்த் வந்து நான் 9 இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன். கீழ 3.25 மார்க் பண்ணி அதுக்கு பக்கத்துல நான் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறேன். நீங்க 3.25 வந்து மேல எந்த அளவு கழுத்து வந்து மார்க் பண்ணினீங்களோ அதே அளவுக்கு 3.25 மார்க் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல நீங்க ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கொள்ளுங்க உங்களுடைய கழுத்து பகுதியில. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு ரவுண்ட் கழுத்து வேணுமெண்டா இந்த இடத்துல இருந்து ஒரு அதாவது ஓவல் ஷேப்ல வேணுமெண்டா நீங்க இந்த இடத்துல 1 இன்ச் மார்க் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க கேர்வா வந்து வரைஞ்சி விட்டுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு மேல நம்ம ஒரு 1/4 இன்ச்ல நம்ம தையலுக்காக நம்ம கட் பண்ணக்கூடிய இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய கழுத்தின் அளவு. ஸோ இவங்க வந்து ஷோல்டர் வந்து அதிகமாக கேட்டதுனால நான் 3.25 வச்சிருக்கிறேன். நீங்க 3.25 வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்துட்டோம். இப்ப அடுத்தது நம்மளுடைய அ இடுப்பு பகுதிக்கு நம்ம போவோம். ஸோ இடுப்பு பகுதியில பார்த்தீங்கன்னா, இடுப்பு சுற்றளவு ஸோ இடுப்பின் சுற்றளவ வந்து இந்த இடத்துல நீங்க மார்க் பண்றதுக்கு பதிலா, நீங்க மேல வந்து உங்களுடைய செஸ்டின் அளவ அப்படியே வந்து நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 12.5 வந்து நம்மளுடைய செஸ்டின் அளவு. நான் அத 12.5 மார்க் பண்ணிட்டு, அதே மாதிரி 1.5 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்கான பகுதி. ஸோ அதையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்ள போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க பிகினரா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி நீங்க கட் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்டிச் பண்ணக்குள்ள ஈஸியா வந்து இருக்கும். ஸோ இப்ப நம்ம இதுல 1.5 இன்ச்ச மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ணிட்டு, இப்ப இதுக்குள்ள வந்து உங்களுடைய அ இடுப்பின்ற சுற்றளவ வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணி வாரத்த நீங்க இதுல மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, அ இப்ப பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து நான் 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மேல ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கிறேன். கீழ ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கிறேன். அதே மாதிரி கழுத்தின்ட விட்த் பார்த்தீங்கன்னா, நான் 3.25 வந்து எடுத்திருக்கிறேன். ஆனா நீங்க 3.25 வந்து இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ 46 இன்ச்சுக்கு 3.25 தான் கரெக்ட்டான அளவா வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி கீழயும் நான் 3.25 வந்து மார்க் பண்ணி, அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறேன். அம் அ அதே மாதிரி தையலுக்காக சைட்ல 1.5 இன்ச் விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, செஸ்டின் அளவு அப்படியே வந்து உங்களுடைய வேஸ்டின் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேஸ்டின் அளவ இப்ப நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு 11.5 வந்து வருது வேஸ்டின் அளவு. நான் இத மார்க் பண்ணிட்டு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஒரு 1 இன்ச் வந்து வருது. ஸோ நீங்க இந்த இடத்துல டாட் பிடிக்க போறீங்கன்னா, இதே அளவு வந்து உங்களுக்கு சரியா வந்து இருக்கும். ஸோ நான் வந்து டாட் வந்து வைக்காம நான் நார்மலா
நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் 11 அரையை வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 12 அரையும் கீழே இருக்கிற 11 அரையும் நான் கனெக்ட் பண்ணி லைன் போடுறேன். அதே மாதிரி 1.5 இன்ச் வந்து தையலுக்கான பகுதி அதையும் நான் கனெக்ட் பண்ணி லைன் போடுறேன். ஸோ கட் பண்ணக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக வந்து அதாவது மேலே நம்ம மார்க் பண்ணின அளவா அப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு எந்த ஒரு பிழையும் வந்து வராது. பிழை வாரப்ப நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அவுட்லைனை மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய கழுத்து பகுதியையும் ஷோல்டரையும் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வச்சுக்கொண்டு நம்மளுடைய ஃப்ரண்ட்டை வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ பேக் பீஸை வச்சுக்கொண்டு தான் நம்மளுடைய ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நான் ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இல்லாதனால நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஊக்பட்டி இடத்துல 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ 1 இன்ச் வந்து நம்ம ஊக்பட்டி எந்த இடத்துல வருமோ ஸோ அந்த இடத்துல 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுட்டேன். ஸோ இப்போ உங்களுடைய பேக் பீஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ பேக் பீஸை இந்த மாதிரி நான் வீடியோவில் எப்படி நான் வச்சுக்கொள்கிறேனோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ 2 லைனும் நமக்கு சரியாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கழுத்தின் வித்தை மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆம்கோலுடைய வளைவை அப்படியே வந்து ட்ராப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய பேக் பீஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்மளுடைய மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்கான பகுதி. ஸோ அதை மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கழுத்தின் லென்த் பார்த்தீங்கன்னா 6.5 வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 6.5 மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்மளுடைய கழுத்து வந்து நீங்கள் 3.25 வந்து வைக்க சொன்னா ஸோ 3.25 நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள் கீழே. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் கழுத்து வரைஞ்சி கொள்ள போகிறீங்கடா நீங்கள் நார்மலாக வந்து கழுத்தை வந்து வரைஞ்சி கொள்ளலாம். ஸ்வீட் கார்ட் நெக்கை நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் ஸ்வீட் கார்ட் நெக்கையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இன்ச் வந்து கீழே இருந்து மார்க் பண்ணி அதே மாதிரி சைடில் ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கார்ட் நெக் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அவங்க என்னுடைய கஸ்டமர் வந்து ஸ்வீட் கார்ட் நெக் எடுத்ததுனால நான் இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நார்மல் நெக் வேணுமெண்டா நீங்கள் நார்மலாக வந்து உங்களுடைய நெக்கை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடிய 1/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளுடைய ஆம்கோல் லென்த். ஸோ 6.5 நம்மளுடைய ஆம்கோல் லென்த் அதை நான் மெஷர் பண்ணி லைன் போட்டுக்கொள்கிறேன். ஸோ சைடில் மார்க் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து கொஞ்சம் மேலே வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே எடுக்கிற மாதிரி சைடில் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் மேலே வந்து உங்களுடைய பேக் பீஸில் பேக் பீஸின்ற செஸ்டின்ற அளவு மார்க் பண்ணின இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே வந்து உங்களுடைய ஃப்ரண்டில் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்னர்லேருந்து நான் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ வளைச்சி வந்து எடுத்துக்கொள்ளுங்க.
ஸோ எடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரண்டின்ட்ட லென்த்த வந்து அதாவது க்ராஸ் லென்த்த வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது ரெடி அளவு 14 இன்ச் வந்து நமக்கு கட்டாயம் வந்து நமக்கு 46 இன்ச்சுக்கு 14 இன்ச் வந்து நமக்கு வேணும். ஸோ 14 இன்ச்ச நான் மார்க் பண்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, 1/2 இன்ச் 2 மேலேயும் கீழேயும் வந்து 1/2 இன்ச் வந்து நான் விட்டுருக்கிறேன். அ தையலுக்காக. ஸோ கிராஸின்ற லென்த்து 14 இன்ச். ரெடி அளவு 14 இன்ச். கீழ ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கிறேன். ஸோ விட்டு லைன் போட்டுட்டேன். இந்த பேக் பீஸ இந்த மாதிரி வச்சுட்டு, உங்களுடைய பேக் பீஸ் எங்க முடியுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரேண்டமா நம்ம மார்க் பண்ணிக்கொள்றோம். ஸோ லாஸ்ட்டா வந்து எப்படி இந்த மெஷர் பண்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அ இதுல வந்து நம்மளுடைய பேக் பீஸின்ற அளவுல நம்ம ஒரு அளவுக்கு நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன். ஸோ பேக் பீஸின்ற அளவ அப்படியே வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட்டா வந்து இந்த அளவ வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி சைட்ல ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த 2 இன்ச்ன்றது உங்களுடைய வெளியில வச்சு மார்க் பண்ணுங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கோட்டுல நீங்க 2 இன்ச்ச வந்து சில பேர் மார்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த கோட்டுல வந்து நீங்க 2 இன்ச் மார்க் பண்ணாம வெளியில வச்சு நீங்க 2 இன்ச்ச வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி 2 இன்ச்ச மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுடைய கழுத்தின் வித்த அப்படியே வந்து நீங்க மார்க் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு 3/4 வந்து உங்களுடைய கழுத்தின் வித் வந்து மார்க் மார்க் பண்ண சொன்னேன் நான். ஸோ அத வந்து நீங்க மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு நான் இப்ப என்னுடைய கழுத்தின் வித்த வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்க 3/4 வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு 2 சைட்டுக்குமே நான் 1 1/2 வந்து விட்டுக்கொள்றேன். நீங்க வந்து 1 1/4 வந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பஸ்ட் வந்து கொஞ்சம் அவங்களுடைய அ உடம்புக்கு உடம்ப விட பஸ்ட் சின்னதா இருக்கிறதுனால நான் 1 1/2 வந்து விட்டுக்கொள்றேன். நீங்க வந்து 1 1/4 வந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய இந்த ஊக்பட்டி வரக்கூடிய இடத்துல உங்களுடைய டேப்ப வச்சுட்டு நீங்க 2ஆ ஃபோல்ட் பண்ணி சென்டர மார்க் பண்ணுங்க. ஸோ சென்டர மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர்ல இருந்து 2 சைட்டுக்குமே 1/4 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சென்டர் அளவ உங்களுடைய அ மெயின் டாட் மார்க் பண்ணக்கூடிய இந்த இடத்துல நான் மார்க் பண்ற மாதிரியே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எனக்கு வந்து 4 1/2 வந்து வருது. ஸோ அந்த 4 1/2 இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிட்டு கீழ 1 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்றேன். அதாவது என்னுடைய டாட்டின் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 1/2 இன்ச் நான் விட்டுக்கொள்ள போறேன். ஸோ 3 டாட்டுக்கும் இடையில நான் 1 1/2 இன்ச் 1 1/2 இன்ச் வந்து நான் விட்டுக்கொள்ள போறேன். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஊக்பட்டிலையும் நான் மெயின் புள்ளியிலிருந்து 1 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி அத வந்து லைன் போட்டுக்கொள்றேன். ஸோ லைன் போட்டுட்டு 2 சைட்டுக்குமே 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்றேன்.
அதே மாதிரி இந்த இடத்துல 2 இன்ச் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி அடுத்தது நம்மளுடைய இந்த ஆம்கோல் வளைவு. ஸோ ஆம்கோல் வளைவுக்கு பார்த்தீங்கன்னா, ரெடி அளவுலேருந்து 5.5 வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு இத கனெக்ட் பண்ணி லைன் வந்து போட்டுக்கொள்ள போறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய இந்த மெயின் டாட்ல இருந்து தான் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஆம்கோல் லென்த்ல சாரி ஆம்கோல் டாட்டா வந்து பிடிச்சுக்கொள்ளணும். ஸோ அதே மாதிரி மெயின் மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம 1 1/2 இன்ச் வந்து கேப் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ணிட்டு இப்ப இத உங்களுடைய மெயின் டாட்டா ம அ வச்சுக்கொண்டு நீங்க உங்களுடைய ஆம்கோல் டாட்டா வந்து பிடிச்சுக்கொள்றீங்க. ஸோ 2 சைட்டுக்குமே 1/4 இன்ச், 1/4 இன்ச் வந்து விட்டுக்கொள்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ பிடிச்சதுக்கு பிறகு நம்மளுடைய அதாவது அ டாட்டின்ட அதாவது ஃப்ரண்டின்ட டாட்டின்ட வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ கீழ வந்து இந்த 2 இன்ச் மார்க் பண்ணின புள்ளியையும், சென்டர் லைனையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற ஆ கீழ வந்து அப்படியே வந்து மெஷர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய டாட்டா வந்து கழிச்சிட்டு மெஷர் பண்ணி, உங்களுடைய வேஸ்ட்டின்ட அதாவது இடுப்பின்ட சுற்றளவு நம்ம 11.5 வந்து நம்ம மார்க் பண்ணோமா, ஸோ அந்த 11.5 இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த 11.5ன்றது நமக்கு வந்து இந்த இந்த அதாவது ஃப்ரண்ட் பீஸ்ன்றது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வாரப்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி கொள்ளலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்தா நீங்க இந்த மாதிரி நீங்க 11.5 மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து 1 1/2 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்கான பகுதி. அதையும் நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு விளங்கணுமன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லிக் கொண்டு போறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்மளுடைய 11.5 வந்து மார்க் பண்ணின அந்த புள்ளியிலருந்து மேல ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இப்ப இந்த சென்டர் லைன் சென்டர் நம்ம இந்த மெயின் டாட் சென்டருக்கும் அந்த நம்ம 2 இன்ச் புள்ளியையும் ஜாயின் பண்ணி விடப்போறோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இவ்வளவுதான் இந்த டாட்டின்ட வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கால தொங்கல்ல வந்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்றோம். நான் டாட்டுக்கு வந்து 1 1/2 1 1/2 வந்து விட்டுருக்கிறேன். நீங்க 1 1/4 1 1/4 சில டைம் 2 இன்ச் கூட விட்டுக்கொள்ளலாம் மேக்ஸிமம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கழுத்தின் அகலத்த அப்படியே வந்து கீழ மெயின் டாட்டுக்கு நீங்க மார்க் பண்றீங்க. ஸோ அதே மாதிரி க்ராஸ் க்ராஸ் லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அ அதே மாதிரி ஆம்கோல் ல வரக்கூடிய டாட்டுக்கும் நான் 1/4 இன்ச் 1/4 இன்ச் விட்டுருக்கிறேன். அதே மாதிரி ஊக்பட்டியில வரக்கூடிய டாட்டுக்கும் 1/4 இன்ச் 1/4 இன்ச் விட்டுருக்கிறேன். அதே மாதிரி சைட்ல 2 இன்ச் வந்து விட்டுருக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் இந்த ஃப்ரண்ட் பீஸின்ட அ வரக்கூடிய வேலைகள். ஸோ இவ்வளவுதான். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி உங்களுடைய ஊக்பட்டிய வந்து இந்த மாதிரி நீங்க க்ராஸா வந்து லைன் போட போறீங்க. இந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஷோல்டர் சரிவையும் உங்களுடைய கழுத்து பகுதியில சென்டர் பகுதிய மார்க் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் வீடியோல எப்படி காட்டுறனோ, அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்றப்ப நம்மளுடைய கழுத்துல வரக்கூடிய அந்த அம் விரிவு வந்து நமக்கு இல்லாம இருக்கும். சுருக்கம் வந்து இல்லாம இருக்கும். ஸோ இத இப்ப நம்ம கட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேக் பீஸின்ற கழுத்தையும், அதே மாதிரி ஷோல்டர் சரிவையும் நம்ம கட் பண்ணிக்கொள்ளலாம்.
ஸோ இப்போ நம்மளுடைய பேக் பீஸ் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நமக்கு ரெடி. ஸோ இதை வச்சுக்கொண்டு நம்மளுடைய பட்டியை வந்து நம்ம கட் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஷோல்டரை வந்து சரியாக வந்து வார மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த ஊக்பட்டி வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி உங்களுடைய டேப்பை வச்சுட்டு மெஷர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2.25க்கு ஒரு புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் தொங்கல் பகுதி அதாவது ப்ளவுஸின் எண்டில் வந்து வரலாம். ஸோ வந்துட்டு அந்த பகுதியையும் நம்ம மெஷர் பண்ணி கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்மளுடைய பட்டியை வந்து நம்ம கட் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக் பீஸை வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு உங்களுடைய வேஸ்டின் லைன் வந்து அதாவது 11.5 வந்து வேஸ்ட் சுற்றளவு அதை அதோட சேர்த்து நம்மளுடைய 1.5 இன்ச் வந்து தையலுக்கான பகுதி அவ்வளவும் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளுங்க. 13 இன்ச்சு. ஸோ அந்த 13 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 13 இன்ச் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த 13 இன்ச்சையே நான் மேலேயும் மெஷர் பண்ணி லைன் போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஊக்பட்டியில் வரக்கூடிய அந்த 2.25க்கு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வந்தது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய மற்ற பக்கம் வந்துட்டு 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2யும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கொள்வோம். ஸோ போட்டுட்டு அந்த வளைவு வரக்கூடிய புள்ளியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு உங்களுடைய ஊக்பட்டியிலிருந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாட் புள்ளி வரக்கூடிய இடத்த வந்து மெஷர் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணி 3 புள்ளியையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பட்டியின்ற ரெடி அளவு. இதுக்கு மேலே நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கொள்ளணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். நான் 1/2 இன்ச் வந்து விட்டுருக்குறேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணி லைன் வந்து போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இந்த பட்டியின் வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வரப்போகுது. அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்குறோம் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ இதே மாதிரி பட்டி துணி பார்த்தீங்கன்னா 3 துணி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்க. 6 துணி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மெயின் பீஸில் வந்து 2 துணி கட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய லைனிங் பீஸில் வந்து 2 துணி வந்து 4 துணி வந்து கட் பண்ணிக்கொள்ளுங்க 2 ஸோ உங்களுடைய லைனிங் பீஸை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுடைய மெயின் பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுடைய லைனிங் பீஸை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த பட்டி பீஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பிடிப்பாக இருக்கணுமெண்டா நீங்கள் இந்த மாதிரி 3 துணி வச்சா தான் உங்களுக்கு பிடிப்பாக வந்து இருக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட்டோட வந்து இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்தால் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா வந்தால் நம்ம வந்து மெஷர் பண்ணலை ஒழுங்காக வந்து நம்ம மெஷர் பண்ணலை. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்கிறோம். ஸோ ஸ்லீவுக்கு லைனை போட்டுட்டு அங்கேருந்து நான் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணுறேன். அதே புள்ளியை கீழையும் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம்.
ஸோ மேலே 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆம்கோல் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். 9.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த உங்களுடைய ஆம்கோல் பகுதியிலிருந்து 4.25 வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ கப்பின் ஹைட் பார்த்தீங்கன்னா 4.25 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மேலே 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டு விடுங்க. கீழே தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அடுத்தது நம்மளுடைய கையின் சுற்றளவு நான் 7.5 வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த கையின் சுற்றளவு கையின் லென்த் வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து என்னுடைய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 7.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 1.5 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்கான பகுதி. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வளைவு பகுதியில் நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய லைனை வச்சுக்கொண்டு வளைச்சி வந்து வரைஞ்சி விட்டுக்கொள்வோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்லீவ். ஸோ இவ்வளவு தான் இந்த ஸ்லீவ். ஸோ இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய 46 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங்கக்கூடிய ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி. ஸோ இதே மாதிரி உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதே பேட்டர்னில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு வந்து கட்டிங் வேணுமென்னு நினச்சிங்கண்டா எனக்கு வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை உங்களுக்கு வீடியோவாக வந்து மேக் பண்ணி போட்டு விடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கடா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு டைமும் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்மளுடைய ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.